அனைவருக்கும் வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப முக்கியமான டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இதுல இருந்து கண்டிப்பா நம்ம வந்து ஒரு கொஸ்டின் தமிழ்ல எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது முதற் பொருளும், உரிப்பொருளும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நிலம் பாருங்க. நிலம் வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையா பிரிக்கலாம். இந்த நிலம் எந்த வகையான நிலம்? அதோடைய பெரும்பொழுது என்ன? சிறுபொழுது என்ன? உரிப்பொருள் என்ன? அதை பத்தி டீட்டெயில்ஸ் மற்றும் தெய்வம், அங்க இருக்கிற மரங்கள், பறவைகள், விலங்குகள் அதை பற்றியெல்லாம் ஒரே காணொலியில முழுமையா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நிலம் பாருங்க. மலை, மலையும் மலை சார்ந்த நிலமும் அப்படின்றதான் குறிஞ்சி நிலம் அப்படின்றது. முல்லைன்றது காடும் காடு சார்ந்த நிலமும், மருதம் வயலும் வயலும் சார்ந்த நிலமும், நெய்தல் அப்படின்னா கடல் கடல் சார்ந்த நிலமும், பாலை அப்படின்னா சுரம் சார்ந்த நிலமும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து குறிஞ்சியுடைய பெரும் பொழுது பாருங்க, கூதிர் முன்பணி அது ரெண்டுமே இருக்கும். சிறும்பொழுது பார்த்தோம் அப்படின்னா யாமம் உரிப்பொருள் இருக்கு. அதாவது குறிஞ்சியோடைய உரிப்பொருள் என்ன அப்படின்னா புணர்தல் நிமித்தமும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து முல்லை பாருங்க, பெரும்பொழுது கார், சிறுபொழுது வந்து மாலை. ஸோ உரிப்பொருள் இருத்தல் நிமித்தமும். அடுத்தது மருதம் பாருங்க, 6 பெரும்பொழுதுமே வரும். என்னென்ன 6 பெரும்பொழுது அப்படின்னா முன்பனி காலம், பின்பனி காலம். ஸோ அது வந்து அந்த 6 பெரும்பொழுது, இளவெளிர் காலம், முதுவெளிர் காலம், இது எல்லாமே வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த மருதம் அப்படின்றதுக்கு வரும். அதோடைய சிறுபொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா வைகரை, உரிப்பொருள் ஊடலும் உடல் நிமித்தமும். அடுத்தது நெய்தல் பாருங்க, கடலும் கடலை சார்ந்த நிலமும். இதுக்கும் என்ன வரும்? 6 பெரும்பொழுதும் வரும். அதாவது மருதத்துக்கும் நெய்தலுக்கும் 6 பெரும்பொருளுமே வரும். ஓகேங்களா? சிறுபொழுது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வைகரை ஏற்பாடு. ஓகேங்களா? நெய்தலுக்கு வந்து ஏற்பாடு, மருதத்துக்கு வந்து வைகரை. உரிப்பொருள் என்னது? மருதம். ஊடல் நிமித்தமும். அதே நெய்தலுக்கான உரிப்பொருள் இரங்கல் நிமித்தமும். பாலை அப்படின்றது என்னன்னா இளவெளிர் காலம், முதுவெளிர் காலம் ரெண்டுமே வரும். ஓகேங்களா? இளவெளிர், முதுவெளிர், கார்காலம், கூர், முன்பனி காலம், பின்பனி காலம், இதுதான் மொத்த பொழுது. ஓகேங்களா? ஸோ அதுல பாலை இப்ப என்ன ஒரு முறிப்பொருள் பிரிதல் நிமித்தமும். ஸோ பாலை அப்படின்னாவே என்ன சொல்லுவாங்க? காளியை வந்து கொற்றவைய தெய்வமா வணங்குவாங்க. அவங்க எல்லாமே என்ன பண்ணுவாங்க? பிரிதல் நிமித்தமா அந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் தான் என்ன பண்ணுவாங்க? கொள்ளையடிக்கிறது அந்த மாதிரியான வீர செயல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செய்வாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சு அந்த உரிபொருளை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது கருப்பொருள் பாருங்க. தெய்வம், குறிஞ்சியுடைய தெய்வம் என்ன அப்படின்னா சேயோன். முல்லை வந்து மாயோன், மருதன் வந்து வேந்தன், நெய்தல் வந்து வருணன், பாலை வந்து கொற்றவை. ஸோ இந்த குறிஞ்சியும் முல்லையும் மாத்தி மாத்தி கொடுத்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ குறிஞ்சியோடைய தெய்வம் என்னது? சேயோன். சேயோன்னா யாரு? முருகன் தான் சேயோன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறது. அடுத்து முல்லை நிலத்துக்கு மாயோன் அல்லது மாயவன் அல்லது கருமை நிறமுடையவன் திருமால். ஸோ இது எல்லாமே என்னது? முல்லை. மருதம் வந்து யாரு? வேந்தன், அதாவது வருணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? சரி. மலை தெய்வம் வந்து சொல்லுவாங்கல்ல, மருதம் அப்படின்றது மலை தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது நெய்தல் வந்து வருணன், கொற்றவை வந்து பாலை. அடுத்தது மக்கள் எந்த மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பழைய புத்தகத்துல பார்த்தோம்னா இந்த கீழே இருக்குல்ல அது மட்டும் தான் இருக்கு. இது குறவர், குறத்தியர், காணவர் அப்படின்றவங்க குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்தாங்க. முல்லை நிலத்துல இடையார், இடையாட்சியார், ஆயர், ஆட்சியார் இவங்கெல்லாம் முல்லை நிலத்துல வாழ்ந்தவர்கள். மருதம் அப்படின்னா உழவர், உலத்தியார், கடையர், கடைசியர் அப்படின்றவங்க மருத நிலத்துல வாழ்ந்தவங்க. நெய்தல் அப்படின்னா நுழையர், நுழைச்சியர், பரதர், பரத்தியர் அப்படின்றவங்க நெய்தல் நிலத்துல வாழ்ந்தவங்க. பாலையில வந்து எயினர், எய்த்தியர், மறவர், மரத்தியர் இவங்கெல்லாம் வந்து பாலை நிலத்துல வாழ்ந்தாங்க. அதுக்கு மேல இருக்கு பாருங்க, பொறுப்பான், வெற்றான், சிலம்பான், கோடிச்சி அப்படின்றவங்கலாம் என்னது? குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த மக்கள்கள். அதே முல்லை நிலத்துல பொறை, நாடான், தோன்றல், கிளத்தி அப்படின்றவங்க முல்லை நிலத்துல வாழ்ந்தவங்க. மருதம் ஊரான், மகிழ்நான், மனைவி அப்படின்றதெல்லாம் மருத நிலத்துல வாழ்ந்த மக்கள். நெய்தல் அப்படின்றதுல சேர்ப்பான், புலம்பான். பாலையில வந்து விடலை, மீளி, எயிற்றி அப்படின்றவங்க பாலை நிலத்துல வாழ்ந்தாங்க. புல் பாருங்க என்ன இருக்கும்? புல்னா என்னது? பறவை. ஓகேங்களா? குறிஞ்சி அப்படின்றதுல கிளி, மயில் ஆகிய பறவைகள் வாழ்ந்திருக்கு. முல்லை நிலத்துல காட்டுக்கோழி, மருத நிலத்துல நாரை, மகின்றில், அன்னம் அப்படின்ற பறவைகள் வாழ்ந்திருக்கு. நெய்தல் அப்படின்னா கடற்காகம். கடல் என்ன இருக்கும்? கடற்காகம் தான் இருக்கும். பாலையில வந்து புறா, பருந்து, கழுகு இந்த 3 பறவைகள் வாழ்ந்திருக்கு. விலங்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா குறிஞ்சி நிலத்துல சிங்கம், புலி, கரடி, யானை. முல்லை நிலத்துல மான், முயல். மருத நிலத்துல எருமை, நீர் நாய். நெய்தல் நிலத்துல சுறாமீன், பாலை நிலத்துல செந்நாய்.
ஊர் வந்து குறிஞ்சி நிலத்துல இருந்த ஊர் என்னன்னு சொல்லிருக்காங்க, சிறுகுடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முல்லை நிலத்துல பாடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப வியாசார் பாடி அப்படின்றத அது பேர் என்ன சொல்றாங்க இப்ப. ஸோ அப்ப அதெல்லாம் முல்லை நிலமா அப்ப இருந்திருக்கு. ஓகேங்களா. அடுத்து வந்து மருதம் அப்படின்றது பேரூர், மூதூர், போரூர், போரூர், பேரூர் அப்படின்றத மூதூர் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நெய்தல் நிலத்துல பாக்கம், பட்டினம், ஓகே, பட்டினப்பாக்கம் இந்த மாதிரிலாம் சொல்றோம் இல்லைங்களா, காட்டுப்பாக்கம், இதெல்லாமே வந்து நெய்தல் நிலத்துல இருந்த பகுதிகள். பாலை அப்படின்றது வந்து என்னன்னு சொல்றாங்க, ஊர் பேர் குறும்பு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. பாலை நிலத்துல ஊரின் பெயர் என்னது, குறும்பு. ஓகே. அடுத்து நீர் பாருங்க, குறிஞ்சி நிலத்துல அருவி நீர், சுனை நீர். காட்டுப்பகுதியில அருவி நீர், சுனை நீர் மட்டும்தான் இருக்கும். ஓகேங்களா. முல்லை நிலத்துல குறுஞ்சுனை, காணாறு அப்படின்றது. மருதம்னா வயல்வெளி பகுதி இல்லையா, ஆறு, குளம், கிணற்று நீர் இது எல்லாமே இருக்கும். நெய்தல்ல வந்து என்னது, உவர் நீர் கேணி, சுவர் நீர் கேணி. ஸோ இந்த உவர் நீர் கேணி, சுவர் நீர் கேணி அதிகமாக காணப்படுற பகுதிகள் என்ன அப்படின்னா அந்த கடற்கரையோர பகுதியில் ஒரு ஒரு சில இடத்துல மட்டும்தான் உப்பு தண்ணி இல்லாத நல்ல தண்ணி இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதை தான் சொல்றாங்க உவர் நீர் கேணி, சுவர் நீர் கேணி. அடுத்தது பாலையில வந்து நீரில்லா குழி, கிணறு. இது ரெண்டுமே நீர் இல்லாத குழியும் கிணறும் தான் பாலை நிலத்துல இருந்திருக்கு. நீருக்கு தேவையானது இது மட்டும் தான் இருக்கு. அடுத்து பூ பாருங்க, வேங்கை, காந்தான், குறிஞ்சி ஆகிய மூன்றும் குறிஞ்சி நிலத்துல இருக்கு. முல்லை நிலத்துல முல்லை, பிடவம், தோன்றி ஆகிய பூக்கள் இருக்கு. மருதம்னா தாமரை, குவளை. நெய்தல்ல வந்து நெய்தல் அப்படின்ற பூ இருக்கு. தாளை பூ அப்படின்ற எக்ஸ்ட்ரா ஒரு பூ இருக்கு. பாலை நிலத்துல குரா ஆம்பூ, அதுக்கப்புறம் மர அம்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பூக்கள் வந்து இருந்திருக்கு. மரம் என்னென்ன மரம் இருந்திருக்கு குறிஞ்சியில, சந்தனம், தேக்கு, அகில், மூங்கில் ஆகிய மரங்கள். முல்லையில வந்து கொன்றை, காயா, குருந்தம் ஆகிய பூக்கள் மரங்கள் இருந்திருக்கு. மருதத்துல என்னென்ன மரங்கள் இருந்திருக்கு, மருதம், வஞ்சி, காஞ்சி அப்படின்றது மருத நிலத்துல இருந்திருக்கு. நெய்தல்ல புன்னை, ஞாழல் அப்படின்ற மரங்கள் இருந்திருக்கு. பாலையில வந்து பாலை, ஒளிஞை, ஓமை அப்படின்ற மூன்று வகையான மரங்கள் பாலை நிலத்துல இருந்திருக்கு. அடுத்தது வந்து உணவு பாருங்க, குறிஞ்சியில வந்து மலை நெல், திணை, அதுக்கப்புறம் மூங்கில் அரிசி, இது மூணுமே உணவுப் பொருளா பயன்படுத்திருக்காங்க. முல்லையில வந்து வரகு, சாமை, முதிரை, இது மூணும் என்ன நிலத்துல, முல்லை நிலத்துல பயன்படுத்திருக்காங்க. முல்லைக்கு அடுத்தது என்ன நிலம், மருதம். மருதத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா செந்நெல், வெண்ணெல் அப்படின்றத பயன்படுத்திருக்காங்க. அடுத்தது வந்து உப்பு மீனும் விற்று பெற்ற பொருட்களும் எந்த நிலத்துல பயன்படுத்துறாங்க அப்படின்னா நெய்தல் நிலத்துல பயன்படுத்திருக்காங்க. பாலையில வந்து வலியிற் பறித்த பொருள், வலியிற் பறித்த பொருள் கொள்ளை அடிப்பது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பறை. பறையில வந்து குறிஞ்சியில வந்து தொண்டகப்பறை, குறிஞ்சி. முல்லையில வந்து ஏர்கோட்பறை. அடுத்தது முல்லை மருதத்துல வந்து நெல்லரி கிணை, அப்புறம் மணமுழவு. அடுத்தது வந்து நெய்தல்ல வந்து மீன் கோட்பறை, நாவாய் பம்பை. பாலையில வந்து கடைசியா துடி அப்படின்ற இது இருந்திருக்கு. அடுத்தது வந்து யாழ். யாழ் வந்து குறிஞ்சியில வந்து குறிஞ்சி யாழ், முல்லையில வந்து முல்லை யாழ், மருதத்துல வந்து மருத யாழ், நெய்தல்ல வந்து விலாரி யாழ், பாலையில வந்து பாலை யாழ். ஸோ அந்த விலாரி யாழ் அப்படின்றது டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகேங்களா. பண் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண் அப்படின்னா இசை. குறிஞ்சியில வந்து குறிஞ்சி பண், முல்லையில வந்து என்னது சாதாரி பண், மருதத்துல வந்து மருதப்பண், அதே மாதிரி வந்து நெய்தல்ல வந்து செவ்வழிப்பண், அடுத்தது பாலையில வந்து பஞ்சுரப்பண் அப்படின்றது இருந்திருக்கு. தொழில் என்ன பண்ணிருக்காங்க குறிஞ்சியில வந்து பாத்தீங்கன்னா வெறியாடல், மலைநெல் விளைத்தல், தேன் எடுத்தல், கிழங்கு அகழுதல் அப்படின்றது குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்த மக்கள் தொழிலா மேற்கொண்டிருக்காங்க. முல்லை நிலத்துல வந்து சாமை, வரகு விதைத்தல், களை கட்டல், அரித்தல் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காங்க. மருத நிலத்துல வந்து வயலில் களை கட்டல், நெல் அரித்தல் இந்த வகையான தொழில்கள்லாம் செஞ்சிருக்காங்க. நெய்தல்ல வந்து உப்பு உண்டாக்கல், விற்றல், மீன் பிடித்தல், உணக்கல் அப்படின்ற மாதிரி தொழிலெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி வந்து பாலையில் வந்து போர் செய்தல், சூறையாடுதல், இதுதான் இவங்களுடைய முக்கியமான வேலைகளா இருந்திருக்கு. ஸோ இந்த போட்டோ காப்பி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து டெலிகிராம் சேனல் அனுப்பி விடுறேன், பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். முடிஞ்சா ஒரு ஜெராக்ஸ் எடுத்து உங்க நீங்க எப்பயுமே பார்க்குற இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. காரணம் என்ன அப்படின்னா பார்க்கும்போது ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா உங்க மைண்ட்ல நல்லாவே நிற்கும். எக்ஸாம்பிள் போய் உட்காந்து டக்கு ஞாபகம் வந்துடும். இது ரிலேட்டடாக எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டாலும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.